தமிழ்நாடு நிலமற்றோர் மற்றும் வாடகை வீடுகளில் குடியிருப்போர் வாழ்வுரிமை சங்கத்தின் சார்பில் வீட்டுமனை பட்டா வழங்கக் கோரி கோவை மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளிக்கப்பட்டது. தமிழ்நாடு நிலமைச்சூர் மற்றும் வாடகை வீடுகளில் குடியிருப்போர் வாழ்வுரிமை சங்கத்தின் சார்பில் கோவை மாவட்ட ஆட்சியரிடம் இலவச வீட்டுமனை பட்டா கேட்டு கோரிக்கை மனு அளித்தனர். முன்னதாக மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு பதாதைகளை ஏந்தியவாறு நின்று ஆர்ப்பாட்டம் நடத்தினர். அப்பொழுது கோவை ஆவாரம்பாளையம் பகுதியைச் சேர்ந்த ஏழை எளிய 68 குடும்பத்தினர் வீடு இல்லாமல் வாடகை வீடுகளில் வசித்து வருகின்றனர். இவர்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்தும் வகையில் கோவை மாவட்ட நிர்வாகம் இலவச வீட்டுமனை மனைகளை வழங்க வேண்டும் என கோரிக்கை விடுத்தனர். இந்த நிகழ்வில் சங்க பொதுச் செயலாளர் தனபால் தலைமை தாங்கினார். சங்க மாநகர தலைவர் பார்வதி மற்றும் மாநகர செயலாளர் வேல்முருகன் முன்னிலை வகித்தார். மேலும் இந்த நிகழ்ச்சியில் இந்திய ஜூவா கம்யூனிஸ்ட் கட்சியின் பொதுச் செயலாளர் சுபஹான், ஜூவா தொழிலாளர் சங்க பொதுச் செயலாளர் கணேஷ்குமார், ஆவாரம்பாளையம் கிளை செயலாளர் சசிகலா, மல்லிகா, வைரபாண்டியன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் என்பது குறிப்பிடத்தக்கது.